வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கின் மிக முக்கியமான கேந்திர நிலையான ஹோர்முஸ் நீரிணையை வைத்திருப்பது யார்? இந்த வினா ஒன்றும் கரகாட்டக்காரன் படத்தில் வரும் சொப்பன சுந்தரியின் காரை யார் வைத்திருக்கின்றார்கள் என்ற வேடிக்கையான விடயமல்ல, வினாவல்ல. மாறாக இந்த வினாவுக்கு பின்னால் கந்தக நாசகாரத்தின் ஒரு ஆட்டம் கடந்த 3 நாட்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்றது. இந்த ஆட்டத்தின் புதிய அத்தியாயம் இன்று அதிகாலையும் நடந்தது. கடந்த 3 நாட்களாக இடம்பெற்று வரும் மாறி மாறி நடத்தப்படும் தாக்குதல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவது யார், நீயா நானா என்ற ஒரு ஈகோ போட்டியை, அதாவது தன்னகங்கார போட்டியை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உருவாக்கியுள்ளதால் மோதல் களம் கடுமையாக விரிவடைந்துள்ளது. இந்த போட்டி ஹோர்முஸ் நீரிணையை ஒரு பேரம் பேசும் ட்ரம்ப் காட்டாக, அதாவது துருப்புச்சீட்டாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் காட்டாக அடிக்க ஈரான் உறுதியாக இருக்க, ஈராக்கின் இந்த ட்ரம்பான தனக்கு அடிக்கப்படுவதை தடுக்க ட்ரம்பும் நகர்வழி எடுப்பதால் ஹோர்முஸை மையப்படுத்திய தாக்குதல்கள் கடுமையாக இடம்பெற்று வருகின்றன. இப்போதைய நிலையில் மிலிட்டரி ஃபயர் பவர் எனப்படும் இராணுவ தாக்குதல் வலுவில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தன்னால் நேரடியாக சவால் செய்ய முடியாது என்பது ஈரானுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனால் இதற்கு பதிலாக குறைந்த செலவிலான எஸ்மெட்டிக் வார்ஃபேர் எனப்படும் மாற்று போர் முறையால் சவால் விடுக்க தனக்கு முடியும் என்பதை ஈரான் நிரூபித்து வருகின்றது. இந்த நிரூபிப்புக்கு உதவியாக ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவது தனது நாடுதான் என்பதை உலகுக்கு சொல்ல அது இந்த ஈகோ ஆட்டத்தை நடத்த தலைப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் ஹோர்முஸால் பயணிக்கும் சில கப்பல்களை இலக்கு வைத்து அது தாக்குதல்களையும் எச்சரிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு மறுபுறத்தே ஹோர்முஸால் பயணிக்கும் கப்பல்களை அச்சுறுத்திக் கொள்ளும் ஈரானின் படைய வலுவை, அதாவது ஃபயர் பவரை குறைக்கும் வகையில்தான் தனது தாக்குதல்கள் கடந்த 3 நாட்களாக நடத்தப்படுவதாக அமெரிக்கா வியாக்கியானத்தை கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக ஹோர்முஸ் நீரிணையை அண்டிய பகுதிகளில் உள்ள ஈராக்கிய படைநிலைகள் எல்லாம் வான்வழியாக நொறுக்கப்படுகின்றன. ஈரான் ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டது. அதற்குரிய அறிவிப்பை அது நேற்று முன்தினமே விடுத்தது. ஆனால் இவ்வாறான ஒரு அறிவிப்பு ஈரானிடமிருந்து வந்த போதிலும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் திறந்தே உள்ளதாக அமெரிக்கா கூறுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதால் அதன் வழியாக கப்பல்கள் பயணித்து கொள்ளலாம் என அமெரிக்கா ஒரு செய்தியை குறிப்பிட்டாலும் இதற்கு சோழி என பல கப்பல்கள் ஈரானை எதிர்கொண்டு அந்த வழியால் பயணிக்க பின்னடித்து வருகின்றன. இதனால் ஹோர்முஸ் நீரிணையின் வணிக போக்குவரத்து சேவை மீண்டும் கடுமையாக வீழ்ச்சியுற்றது. இதனை கடல்சார் கண்காணிப்பு அமைப்பான மெரைன் டிராஃபிக் இன்று வெளிப்படுத்தி கொண்டது. ஆகமொத்தம் அமெரிக்கா ஹோர்முஸால் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என கப்பல் நிறுவனங்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கி கொண்டாலும் ஈரான் குறித்த அச்சம் காரணமாக கப்பல் நிறுவனங்கள் தமது கப்பல்களை அந்த வழியால் அனுப்புவதை பின்னடிப்பதால் இப்போது ஹோர்முஸின் கப்பல் போக்குவரத்து கடுமையாக வீழ்ச்சியுற்றுவிட்டது. ஹோர்முஸ் நீரிணை முடங்கிவிட்டதால் மசகு எண்ணெயின் விலை ஏற்கனவே எகிறியிருந்த நிலையை விட இன்று காலை மேலும் 4 வீதத்தால் எகிறிவிட்டது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் பங்காளி நாடுகளான பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டான் ஆகிய 3 நாடுகளிலும் இன்று காலை பெரும் வெடிச்சந்தங்கள் கேட்டன. இவை ஈரான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுப்பதற்கான பதில் தாக்குதலால் எழுந்த வெடிச்சத்தங்களாகவும் அதேபோல ஈரானிய ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்த வெடிச்சத்தங்களாகவும் கலவை நிலையில் இருந்தன. பஹ்ரைனின் ஷேக் ஈசா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்தில் இருந்த P-8 பொசைடைன் விமானம் தரித்து நின்ற இடம் மற்றும் அமெரிக்க இராணுவத்தின் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றின் மீது தான் தாக்குதலை நடத்தியதாக ஈரான் கூறுகிறது. இதேபோல குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாகவும் குறிப்பாக
அலி அல் சலீம் தளத்தில் எரிபொருள் களஞ்சியங்கள் மற்றும் பேட்ரியாட் வான் பேட்டரிகள் தாக்கப்பட்டதாகவும் தமது தாக்குதல்களால் அவை முற்றிலும் அழிவுக்கு உள்ளானதாக இன்று காலை ஈரான் உரிமை கோரியது. இதேபோல குவைட்டின் அஹ்மத் அல் ஜபார் விமானப்படத்தளத்தில் உள்ள ரேடார் அமைப்பும் தமது தாக்குதல்களால் சேதமடைந்ததாக ஈரான் கூறிக்கொண்டது. ஆனால் அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த ஈரானின் பல உரிமை கோரல்கள் குறித்த நாடுகளால் மறுக்கப்பட்டன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்களில் தற்போது புதிய முறைகள் பூத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வன்வே அல்லது ஒருவழிப்பாதை எனப்படும் தாக்குதல் ட்ரோன்களும் ஒருவழி தாக்குதல் கடல் ட்ரோன்களும் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்காவின் சென்ட்கொம் ஆகிய மத்திய கட்டளை பணியகம் அறிவித்துள்ளது. ஒன்வே அட்டாக் ட்ரோன்ஸ் அல்லது OWA ட்ரோன்ஸ், அதுவும் இல்லையென்றால் கெமிகாஸ் ட்ரோன்கள் எனப்படும் இந்த ட்ரோன்கள் தான் ஆடுகளத்தில் ஆயுதங்களாக உள்ளன. அமெரிக்கா இதுவரை பயன்படுத்திய பாரம்பரிய ட்ரோன்களை பொறுத்தவரை அவை எதிராளியின் வான்பரப்புக்கு பறந்து சென்று குண்டுகளை வீசிவிட்டு தளத்திற்கு திரும்பிக் கொள்ளும். இந்த தொழில்நுட்பத்துக்குரிய ட்ரோன்களைத்தான் அமெரிக்கா இதுவரை பயன்படுத்தி வந்தது. ஆனால் இப்போது அமெரிக்காவும் ஒரு வழி பயண ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த வழியில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் தான் ஆயுதங்கள். இவ்வகை ட்ரோன்கள் மலிவானவை என்பதுடன் இந்த கெமிகாஸ் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பிதாமகன் நாடுகளில் ஒன்று ஈரான். ஈரான் வடிவமைத்த ஷாஹத் 136 ரக ட்ரோன்கள் இன்றளவும் பிரபலமானவை, பயங்கரமானவை. குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் ஷாஹத் 136 ரக ட்ரோன்கள் தான் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா அதிக அளவில் பயன்படுத்தி வரும் ட்ரோன்களாகும். இப்போது அமெரிக்காவும் தனது விலையுயர்ந்த ஆயுதங்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பதிலாக ஈரான் பயன்படுத்தும் வழியில் சென்று அதேபோல குறைந்த செலவு ட்ரோன்களை அமெரிக்காவும் ஏவி வருகின்றது. நேற்று இந்த வகை ட்ரோன்கள் முதன்முறையாக ஏவப்பட்டுள்ளன. இது ஒரு வகையில் பார்த்தால் ஈரானுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக கூடும். இதுவரை ஈரான் தனது ஷாஹெட் ட்ரோன்களை ஏவி மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் இப்போது அதே பாணியில் சென்று அமெரிக்காவும் குறைந்த விலை லூகாஸ் ட்ரோன்களை, அதாவது லோ கோஸ்ட் அன்மேன்ட் காம்பேக்ட் அட்டாக் சிஸ்டர் ட்ரோன்களை வான் வழியாகவும் கடல் வழியாகவும் ஏவி பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. சி ட்ரோன் எனப்படும் கடல் ட்ரோன்களை பொறுத்தவரை ஈரான் மீது அமெரிக்கா நேற்று சில புதிய ட்ரோன்களை சோதனை செய்தது. அடிக்கும் அடியாச்சு, புதிய சி ட்ரோனை டெஸ்ட் பண்ணியதும் ஆச்சு, அதாவது சோதனை செய்ததும் ஆச்சு என்பது அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல் வியூகத்தின் மறுமுனையாக இருந்தது. இந்த வகை சி ட்ரோன்கள் ஆரம்பத்தில் கடற்கன்னிவடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் அல்லது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட நிலையில் இப்போது இவற்றை கெமிகாஸ் ட்ரோன்களாக, அதாவது தற்கொலை பாணியில் மோதி வெடிக்கும் ஆட்கள் அற்ற ட்ரோன்களாக அமெரிக்கா மாற்றிவிட்டது. இதேபோல ஆக மொத்தம் ஈரானின் ஷஹட் ட்ரோன்களுக்கு ஒப்பான ட்ரோன்களை அமெரிக்காவும் ஏவி இருப்பதால் அதற்கு ஆதாரமாக ஈரானில் பல வான் நிலையங்கள் தாக்கப்பட்டு அவை எரியும் காணொளிகளை நேற்றிரவு காண முடிந்தது. ஆக மொத்தம் கடந்த 3 நாட்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானை உலுக்கியுள்ளது யதார்த்தமானது எனினும் ஈரானும் அமெரிக்காவின் பங்காளி நாடுகள் மீது கடும் பதிலடியை வழங்க தலைப்படுவதால் ஹோர்மூஸ் நீரிணையை வைத்திருப்பது யார் என்ற ஈகோ ஆட்டம் இப்போது அமெரிக்கா முதன்முறையாக ஒன்வே ட்ரோன்கள் எனப்படும் மலிவு விலை ட்ரோன்களை களமிறக்கிய புதிய களம் ஒன்றை திறந்திருக்கின்றது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக்கொண்டால் இன்று பாரிஸ் பிராந்தியத்தில் நீர்வீழ்ச்சி குண்டுவீச்சு விமானங்களான கனடையார் விமானங்கள் செயின் நதிகள் அதிகமாக இடைவிடாது ஏறி இறங்கி பறந்தபோது அவை சாகசமாக சிலருக்கு தெரிந்தாலும் அவையொன்றும் பிரான்சின் நாளே பெஸ்டில் தின கொண்டாட்டங்களுக்கான சாகச ஒத்திகைகள் அல்ல. மாறாக ஐரோப்பாவில் நிலவும் அதீத வெப்பநிலை இப்போது காட்டுத்தீ பரவல் சம்பவங்களை அதிகரித்து வரும் நிலையில் பிரான்சின் தலைநகர் பாரிஸ் பிராந்தியத்தின் வரலாற்று புகழ்பெற்ற ஃபொந்தன்புளு கோட்டையை ஒட்டியுள்ள ஃபொந்தன்புளு காட்டுப்பகுதியிலும் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டதால் அந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கான நடவடிக்கையில்தான் இந்த கனடையார் விமானங்கள் இன்று பாரிஸ் பிராந்தியத்தில் பறந்து திரிந்தன. இந்த கனடையார் விமானங்கள் சார்ட்ரஸ் மற்றும் போது லெர்வா பகுதிகளுக்கு இடையே சென் நதியிலிருந்து நீரை அள்ளி அவற்றை தீப்பரவல் இடங்களில் விசிறி அடித்துக் கொண்டன. கனடையார் விமானங்கள் நேற்று மாலையும் இன்று காலையும் இடைவிடாத சுழற்சியில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டன.
நதியில் இறங்கி விமானங்கள் தண்ணீரை அள்ளும்போது அந்த பகுதிகளில் உள்ள அனைத்து அலைபேசிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டது. இந்த செய்தி அந்த பகுதிகளில் வாழும் ஈழத்தமிழர் பூர்வீக பிரெஞ்சு வாசிகளுக்கும் கிட்டியிருந்தது. இதுவரை ஃபொந்தன்ப்ளூ தீ 800 ஹெக்டேர் பரப்பளவை எரித்து நாசமாக்கிவிட்டது. கடும் வெப்பம் காரணமாக இன்று தலைநகர் பாரிஸ் உள்ளடங்கிய இல்து பிரான்ஸ் பிராந்தியம் உட்பட்ட 37 பிராந்தியங்கள் சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ள நிலையில்தான் பாரிஸ் பிராந்தியத்தில் ஃபொந்தன்ப்ளூ காட்டுத்தீ அச்ச நிலைமையை உருவாக்கியுள்ளது. இந்த தீயை அணைக்கும் பணியில் 400 தீயணைப்பு வீரர்கள், கனடியார் மற்றும் உலங்குவானூர்திகள் போன்ற வான்கலங்களின் உதவியுடன் போராடி வருகின்றனர். தீப்பரவல் ஏற்பட்ட வனப்பகுதிக்கு இன்று காலை பிரான்சின் உள்துறை அமைச்சர் லாரன் நூனஸ் சென்று நிலைமையை பார்வையிட்டார். தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் இன்று காலை பாரிஸின் முக்கிய தொடருந்து நிலையங்களில் ஒன்றான கார்துலியோனிலிருந்து புறப்படும் தொடருந்துகள் தாமதப்படுத்தப்பட்டன. பாரிஸ் லியோன், பாரிஸ் ஜெனிவா, பாரிஸ் மாசை வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த காட்டுத்தீ தொடருந்து சமைச்சை வலையமைப்பில் கணிசமான சேதத்தை ஏற்படுத்திவிட்டதால் கார்துலியோன் தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் தொடருந்துகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.